கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 19 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் நேராக நம்ம தீபாவோட ரூமுக்கு வராரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் என்னாச்சு, உங்கள் முகமே வாடி போயிருக்கு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க தீபா அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சார் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களுக்காக என்னால் ஆதரவாக அம்மா கிட்ட எதிர்த்து பேச முடியலை அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் அதான் பேசுனீங்களே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அம்மா உங்களை அவ்வளோ பேசுனாங்க, எதுக்குமே என்னால் எதுவுமே சொல்ல முடியலை அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் அதை பற்றியெல்லாம் இப்போ எதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யா அண்ணி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஐஸ்வர்யா அண்ணி தான் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் அவங்களே இருந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே என்னால் பிரச்சனை வேணாம் சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இதே மாதிரி எத்தனை நாள் தான் விலகி போவீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் விலகி தான் போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் அபிராமியை பார்க்க போகிறாங்க. அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி, தீபாவுக்கு ஆதரவாக பேச வந்திருக்கே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா, நான் தீபாவுக்கு ஆதரவாக பேச வரலம்மா, ஆனால் தீபா மேலே என்ன தப்பு இருக்குன்னு தீபா என்ன பண்ணாலும் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது, ஏன் இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும். இது நான் கல்யாணத்தில் கட்டிக்கிட்டு இருந்த புடவை, இந்த புடவையே எரிக்கிறதுக்கு தூக்கி வீசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அது தீபா மேலே தப்பு இல்லைம்மா, யாரோ ஒருத்தவங்க தான் தீபாவை மாட்டி கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஓ அப்போ நான் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன்னு சொல்கிறியா, ஏப்பா கார்த்தி, நீ வர வர பொண்டாட்டி தசனாக போயிட்டுருக்கியோன்னு தோணுது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, எங்கள் அம்மா நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதன்படி தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, சரி போதும்பா நீ போ அப்படின்னு. அப்போ கார்த்தி வெளியில் வராரு. இதை பயன்படுத்தின ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, நேராக அபிராமியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அத்தை பார்த்தீங்களா, முன்னாடி மாதிரி இல்லை உங்கள் பிள்ளை, இப்போ சுத்தமாக பொண்டாடி தாசன் ஆகிட்டாரு. முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்களா, தீபா சொன்னதை கேட்டுட்டு உங்ககிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க.